बंगाली सिस्टर्स आइए, हिंदी आराधने के बाद तंबी दास வந்து நம்ம தமிழ் ஆராதனை நடத்துவார். हालेलुया, हालेलुया। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। तुझसे होगा सब कुछ होगा, ये वचन काफी है। तुझसे होगा सब कुछ होगा, ये वचन काफी है। तेरा ये वचन काफी है, तेरा ये वचन काफी है। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। करुणानिधि तारुणहारे, चमत्कार करने हारे, करुणानिधि तारुणहारे, चमत्कार करने हारे, सदा करने हारे, सदा चमत्कार करने हारे। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। मेरे मर्जी चंगे हो जा, ये बोलकर किया सिफा। मेरे मर्जी चंगे हो जा, ये बोलकर किया सिफा। स्वामी ये बोलकर किया सिफा, स्वामी ये बोलकर किया सिफा। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। रोगों को क्रूस के द्वारा उठा लिया तूने, रोगों को क्रूस के द्वारा उठा लिया तूने, यीशु उठा लिया तूने।
चंगाई देने वाले। स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा, स्तुति हो यीशु राजा। कभी ना भूलेगा मुझे, दिल से मिलन करूं। यीशु कभी ना भूलेगा मुझे, दिल से मिलन करूं। बुध को साज को मुझको संभाला, अब तक चलाया मुझे। बुध को साज को मुझको संभाला, अब तक चलाया मुझे। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। ये विनेश्वर तू ही तो है, मेरी राह पर सदा। ये विनेश्वर तू ही तो है, मेरी राह पर सदा। एलोई एलोई मुझको बचाया, कैसे मैं धन्य करूं। एलोई एलोई मुझको बचाया, कैसे मैं धन्य करूं। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। कभी ना भूलेगा मुझे, दिल से मैं धन्य कहूँ। यीशु कभी ना भूलेगा मुझे, दिल से मैं धन्य करूं। बलहीन जब होता हूँ, बल मुझको तू देता। बलहीन जब होता हूँ, बल मुझको तू देता। रिहाई मुझे तेरे कोरों से भी लिए, तू ही मेरा अल्लाह पाई। रिहाई मुझे तेरे कोरों से भी लिए, तू ही मेरा अल्लाह पाई। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। धन्य धन्य पिता, कोटि कोटि धन्यवाद पिता। Jesus, hallelujah. யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி சங்கீதம் 71:23 வசனத்தை வாசிப்போமா? Psalms 71:23. Thank you, Jesus. Amen. Jesus, hallelujah. நான் பாடும்போது என் உதடுகள் உம்மை கம்பீரித்து மகிழ்கிறது. ஹல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட இந்த ஆத்துமா உம்மை மாத்திரமே ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்க கடவுது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் பாடும்போது என் உதடு
கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மாம் அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மாம் அக்களித்து அகமகிழும். சொல்லும் நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். கையோடு துதி சத்தங்கள் உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும், எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. என் புகலிடமும் காப்பிடமும், புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். உம்மை மகிழ்விக்கிறோம் அப்பா. ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது ஆமென் ஹல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறை நம் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் நம்மை பராமரித்தார். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி சொல்லுங்க, நாள்தோறும் உம்மை துதிப்பேன் அப்பா, நாள்தோறும். எஸ் எஸ் ஆமென் ஹல்லேலூயா. நம்பிக்கை நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது எல்லா கைகளை தட்டி, ஓ நான் பாடும்போது அப்பா என் கைகளை தட்டி நான் பாடும்போது உம்மை கம்பீரிக்கும் போது ராஜாவே, ஓ இந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லும் ராஜாவே. ஹல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என்
அப்பா, நாள்தோறும் உம்மை துதிக்கும்படியாக நீ தெரிந்து கொண்ட இந்த ஆத்துமா ராஜாவே, அப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு thank you Jesus, hallelujah, thank you Lord. C major, thank you God, hallelujah, thank you Jesus. இந்த பாவியின் மீது நீர் எத்தனை அன்பு கொண்டு இருக்கிறீரப்பா. முழங்கால் படிட்டு thank you Jesus. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. சொல்லுமா, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. கேளுங்க அப்பா, எத்தனை எத்தனை அன்பு என் மேல் வச்சிருக்கீங்க ராஜாவே. வாழத் தெரியலை, வாழத் தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த, கேளுங்க அப்பா, என் மேல் எத்தனை அன்பு வச்சிருக்கீங்க ராஜாவே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க அப்பா. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது Yes, Lord, amen. வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. சொல்லுங்க, பாவியன் மீது, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க அப்பா, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க ராஜாவே. தேவகுமாரா, சொல்லுங்க தேவகுமாரா, தேவகுமாரா. எல்லா வாய்களை திறந்து அப்பா, தேவகுமாரா, தேவகுமாரா, தேவகுமாரா என்று நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா போவேன்னா. நீங்க நினைச்சா, ஆமென், நீங்க நினைச்சா போதும் ராஜாவே. என்ன மறந்தோம் எங்கே போவேனா?
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல் தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க ஆமென் தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நீர் உயிரானீரே நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே உதவாத என்னில் நீர் உயிரானீரே நீங்கள் இல்லாம என் பொழுது விடியாதே நீங்க இல்லாம என் பொழுது சொல்லுங்க அப்பா நீங்க இல்லாம சத்தம் ஒரு சொல்ல தேவகுமாரா தேவனே கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா remember me Lord தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சால் ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தால் எங்கே போவேன் நான் நீங்க நினைச்சால் ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தால் எங்கே போவேன் நான் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதலித்தவன் நான் இதை உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதலித்தவன் நான் இதை உலகே உதவாத என்ன உதவாத என்னில் நீர் உயிரானீரே நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே உதவாத என்னில் நீர் உயிரானீரே நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே நீங்க இல்லாம என் பொழுது விடியாது எல்லா கைகளை உயர்த்தி நீங்க இல்லாம சொல்லுங்க அப்பா தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க come on church எல்லாம் சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சால் ஆசீர்வாதம் Start praising him. அவரை துதிக்க ஆரம்பிங்க அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க தேவனை நீ செய்த எல்லாற்றுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்னை கொஞ்சம் நினைச்சிடுங்க ஒவ்வொரு காரியத்துல என்ன நினைச்சிடுங்கப்பா இங்கே போவேன் நான் தேவகுமாரா 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 என் தேவகுமாரா தேவகுமாரா ஏன் தேவகுமாரா தேவகுமாரா என் தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க ஆமென் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க அப்பா தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க எல்லா கைகளை உயர்த்தி அப்பா அம்மை துதிக்கிறோம் ராஜாவே என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா நீ நினைக்கிற அந்த ஒரு செகண்ட் ராஜாவே என் வாழ்க்கை முழுது ஆசீர்வாதமாக மாறுவப்பா
என்னை கொஞ்சம் நினைச்சிடுங்க. ரீகலாபா சந்தரக்கரலபா. துதிங்க 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 துதிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் மாறாத தேவன், மகத்துவம் உள்ள தேவன், நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற ஒரு தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவன். நீங்க நினைச்சிட்டா போதும் ராஜாவே, என் வாழ்க்கை முழுதும் மாறிடுப்பா. நீங்க அது ஒரு செகண்ட் நினைக்கும் போது தேவனே என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது ராஜாவே. துதிங்க துதிங்க துதிங்க. சத்தத்தை உயர்த்தி துதிங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. அந்த சிலுவை கோல்ல தேவனே என்ன நினைவு கூர்ந்தீரே. என் பாவங்களுக்காக தேவனே தன்னைத்தானே ராஜாவை தாழ்த்தி கொண்டு அந்த சிலுவையில் எனக்காக தொங்கினீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே. தேவனே இந்த நாளில ராஜாவே என்னை நினைவு கூறுங்கப்பா. என் குடும்பத்தை நினைவு கூறுங்க ராஜாவே. என் வேலை ஸ்தலத்துல நினைவு கூறுங்க ராஜாவே. நான் செய்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசத்துல என்ன நினைவு கூறுங்கப்பா. என்னோட ஊழியங்களை நினைவு கூறுங்க ராஜாவே. நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பணிகளில் நினைவு கூறுங்கப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு 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 நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீ செய்த நன்மைகள் நினைக்கும் போது அது நன்றி சொல்ல எங்களுக்கு 1000 நாவுகள் போதாதப்பா. 1000 நாவுகள் போதாது ராஜாவே. அத்தனை மகத்துவம் உள்ள தேவன் நீரப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் இந்த ஆராதனை எங்களுக்காக ஆசீர்வாத தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை 2ஆம் ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வருஷத்தின் 8ஆம் மாதத்தின் 18ஆம் நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வாழ்த்துகிறோம். यीशु मसीह के नाम से हर एक बार शुभकामनाएं. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर ज्यादा से ज्यादा आशीष करें. இந்த மத்தியிலே आज के दिन हमारे बीच में நாக்பூர்ல இருந்து नागपुर से பாஸ்டர் ஜான் சுரேஷ் வந்திருக்கிறார். पास्टर जान सुरेश आया है. வந்துக்கிறார் அவரு. கூடுங்க. सामने आई. ஹல்லேலூயா. आमेन. அவர் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை परमेश्वर के वचनों पास्टर जान सुरेश ने बांटेगा. हमारा हिंदी वाला हिंदी में बात करेगा. मैसेज सुनता है. आमेन. 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 ஹிந்தியிலே அவர் பேசுவார், தமிழில் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி வரவேற்போம். ஜான் சுரேஷ் அவர்கள் ஊழியக்காரர்கள் பிரதர் கருணாகரனுடைய அண்ணன். हमारा ब्रदर करना आते हैं बटरली से, उसका ब्रदर है. முதல் இவங்க அம்மா தான் ரட்சிக்கப்பட்டாங்க. पहला इसका ब्रदर पास्टर का माता जी उद्धार पाया था. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க அப்பா முத்துசாமி ஞானஸ்தானம் போயிட்டார். उसके बाद में मुत्तु स्वामी उद्धार पाया. அதுக்கு முன்னாலே ஜான் சுரேஷ் ஞானஸ்தானம் எடுத்து बाद में पास्टर जान सुरेश बैप्टिज्म लेके அவரு நம்ம ஊழியத்தின் நம்ம சபையிலேருந்து வட இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்து हमारा कलिशा से अभी तो उत्तर भारत में सेवा करा है. அவருக்கு நான் ஊட்டியில் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன். ऊटी से जाके शादी करके दिया. இப்போ அவர் பையனுக்கு கூட கல்யாணம் ஆகும். उसके लड़के के भी शादी होगा. ஹல்லேலூயா. आमीन. எனியோ அவங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். मसीह के नाम से स्वागत करते हैं आपको. Praise the Lord. सबको जय मसीह की. यीशु मसीह यीशु नामத்தில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. पिता परमेश्वर के लिए मैं सबसे पहले पिता परमेश्वर को मैं धन्यवाद करता हूँ. முதலாவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். दूसरा हमारा प्रभु यीशु मसीह के लिए मैं धन्यवाद करता हूँ. அதுக்கடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. तीसरा पवित्र आत्मा के लिए त्रिएक परमेश्वर को मैं धन्यवाद करता हूँ. அதே போல நம் தேவன் திருத்துவ தேவன் அவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். और
हमारे पासवान अपने बिशप साहब के लिए मैं अपने हृदय से धन्यवाद करता என் हूँ। மனதால பாஸ்டர் பிஷப் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். और सबसे अधिक आप सबों के लिए जो लगातार हमारे उत्तर भारत के लिए जो लोग आप लोग प्रार्थना करते हो, इसलिए मैं धन्यवाद करता हूँ। இடைவிடாமல் வட மாநிலங்களுக்காக நீங்க ஜெபித்து வரீங்க. ஆகையால் உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிக்கிறேன். पिछले 32 साल से मैं महाराष्ट्र में नागपुर में रहता हूँ। 32 years। கடந்த 32 வருடமாக நான் வந்து நாக்பூர் மகாராஷ்டிரால அப்படியாக இருக்கிறேன். पिछले अगस्त महीना पिछले सप्ताह 32 साल पूरा होने के लिए एक बड़ा एक सुसमाचार, एक पवित्र आत्मा का अभिषेक की प्रार्थना प्रभु ने रखने के मौका दिया। 32 ஆண்டுகள் நிறைவு ஆண்டு விழாவாக ஒரு பெரிய கூட்டத்தை மட்டுமில்லாத பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள அபிஷேக கூட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். हालेलुया। हालेलुया। कलीसिया शुरुआत होकर 30 साल से कलीसिया को शुरुआत होकर आराधना भिन्न भिन्न जगह पर आराधना करने का मौका दिया। அது மட்டுமில்லாத சபை ஆரம்பமாகி 30 வருஷமான பிற்பாடு கூட அநேக இடத்துல ஆண்டவர் கடந்து போய் ஊழியங்களை செய்ய, சுவிசேஷங்களை சொல்ல ஆண்டவர் வாய்ப்புகளின் தருணத்தை கொடுத்து வருகிறார். इतवार के दिन 3 जगह पर हम आराधना करते हैं। ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல பார்க்கும்போது 3 இடங்கள்ல போய் ஆராதனை செய்து வர ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ओनली हिंदी, नो तमिल, नो तेलुगु, नो कन्नड़। அதெல்லாம் வட மாநிலங்களா, அதனால ஹிந்தி தான், தெலுங்கு தமிழ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. परंतु मैं तमिल पढ़ता हूँ, परंतु हिंदी में प्रचार करता हूँ। படிக்கிறது மொழியோ தாய்மொழி தமிழ், அதனால பிரசங்கம் பண்றது ஹிந்தி. हालेलुया। ஆமென். तो भिन्न भिन्न जगह पर कम से कम बहुत दूर से 60 किलोमीटर से 40 किलोमीटर लोग इतवार को आराधना करने के लिए आते हैं। சொல்ல போனா வெகு தூரத்துல இருந்து ஆத்துமாக்கள் வந்து ஆராதனையில பங்கு பெறுவதாக நாங்க அந்த இடத்துல பார்க்கிறோம். हालेलुया। हालेलुया। हम सीधा पवित्र शास्त्र खोलकर मेरे साथ बाइबल में, यदि आपके पास बाइबल है, पवित्र शास्त्र खोलकर 2 कोरिन्थियों 2 अध्याय 14, 15, 16 वचन पढ़ें। 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நாம திருப்பி வாசிப்போம். நற்கந்தம். आमेन। 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 हालेलुया। हालेलुया। आमेन। या आप और हम जब सबसे पहली बात मत्ती सुसमाचार में लिखा, अब हम पृथ्वी के ज्योति कहलाकर लिख रखा। இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம் என்று சொல்லி. दूसरी बात जगह पर लिखा, प्रभु यीशु ने कहा तुम पृथ्वी का नमक हो। அதே போல உலகத்துக்கு நீங்க உப்பாக இருக்கிறீங்க என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ मैं ले आना चाहता हूँ, आप और हम पृथ्वी के मात्र नहीं, हर जगह पर मसीह के सुगंध को लेकर जाने का प्रभु कहता है। இந்த இடத்துல சபை மட்டுமில்லாத ஒரு பொது இடத்துல மட்டுமில்லாத உலகம் முழுவதும் எல்லாருக்கும் நாம நற்கந்தமாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். हालेलुया। हालेलुया। सिर्फ ज्योति मात्र नहीं, सिर्फ नमक मात्र नहीं, हमारा वक्त के जीवन में मसीह के सुगंध कहलाना चाहता है। நாம உப்பு மாற்றம் இல்லாதபடிக்கு, வெளிச்சம் மாற்றம் இல்லாதபடிக்கு தற்போதுக்கு உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நாம நற்கந்தமாக இருக்கிறோம். मेरे प्रियो, कई जगह पर कई बातों के लिए, कई चीज की जो कुछ खाते हैं, जो कुछ हम पहनते हैं, हर बातों के लिए एक सुगंध रहता है। நீங்க பாத்தீங்கன்னா நாம எங்க சில இடங்கள்ல கடந்து போறோம், உணவு சாப்பிடுறோம், மட்டுமில்லாத உடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நற்கந்தம் இல்ல வாசனை இருக்கிறது. हालेलुया। हालेलुया। चाहे लकड़ी ले लो, चाहे वो चॉकलेट ले लो, चाहे खाना ले लो, चाहे जो पहनने वस्तु क्यों ले लो, जहां भी जाते हैं हर बातों के सुगंध फैला जाता है। பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது அந்த கட்டையா இருக்கலாம், உடுத்துகிற வஸ்திரமா இருக்கலாம், இல்ல சாக்லேட் இருக்கலாம், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த சுவாசனை என்று சொல்லக்கூடிய வீசுகிறது இருக்கிறது. परंतु दिखाई नहीं पड़ता, परंतु जरूर एहसास कर सकता है। பாத்தீங்கன்னா இந்த நற்கந்தத்தை நம்மளால தொட முடியாது, ஆனா உணர முடியும், சுவாசித்தால் அதை உணர முடியும். देख नहीं सकता, परंतु एहसास कर सकता। எஸ், அதை நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும் நம்மளால. हालेलुया। हालेलुया। उसी प्रकार हमारा अंदर मसीह है कहलाकर आप और हम एहसास कर सकते हैं। அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார், நம்மளால அதை உணர முடியும், நம்ம அறிவோம். यीशु मतलब बाहर के लोगों के पापियों को उद्धार करने के लिए। இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல இருக்கிற வெளியரங்கமா இருக்கிற ஜனங்களுக்கு, பாவியானவர்களுக்கு அவர் ரட்சகராக இருக்கிறார்.
यीशु जो ओनली यीशु जस्ट फॉर आउटर पीपल எஸ் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வெளியில இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். यीशु बाहर के लोगों के लिए, मसीह कलीसिया लोगों के लिए. இயேசுவானவர் வெளியே இருக்கிறார், இந்த சபைக்குள்ள இருக்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். इमानुएल पुराना नियम के अनुसार मेरे साथ है, प्रभु मेरे साथ है, अब्राहम का साथ है, दाऊद का साथ है, यूसुफ का साथ है. இம்மானுவேல் சொல்லக்கூடியவர் தேவன் நம்மோடு இருக்கார் என்று சொன்னவர் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் இல்லாத தாவீது அப்படிப்பட்டவர்களோடு இருந்தார். पर नया नियम में जो बाहर में रहने वालों के लिए वो यीशु उद्धार करता, पापों को क्षमा करता, चंगाई के देता, आशीष देता. வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு, சுகம் கொடுக்கிறவர்கள் மற்றும் இல்லாத ரட்சகராக வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிறார். परंतु आप और हम सब लोगों के लिए मसीह मतलब अभिषेक की क्या वक्त. ஆனா இந்த இடத்துல இருக்கிற நமக்கு, சபைக்குள்ள இருக்கிற நமக்கு அவர் அபிஷேக நாயகராக அபிஷேக கர்த்தராக இருக்கிறார். मसीह அப்படின்னா இயேசு கிறிஸ்து. मसीह मतलब मसीह है तो खुशी है. அந்த வார்த்தை பாத்தீங்களா, மசீஹத்த खुशीனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். हालेलुया. हालेलुया. देख लीजिए यदि वचन में ध्यान से पढ़े तो उस वचन में स्पष्टीकरण से अच्छे से लिख रखा. मैं हिंदी में पढ़ना चाहता हूं. ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ஹிந்தி மொழியில் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க அத்தை. परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதுமே நமக்கு வெற்றி சேர்க்கிற தேவனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. यहां मसीह है तो विजय है. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். आमेन. ஆமென். पापों में विजय, பாவத்திலும் ஜெயம் கொடுப்பார். संसार में विजय, இந்த உலகத்திலும் ஜெயம். संसार के दुष्ट शक्ति पर विजय. இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் மீது நமக்கு ஜெயம் உண்டு. हालेलुया. हालेलुया. यदि हम मसीह है, कुछ लोग सिर्फ यीशु यीशु बोलते हैं, यीशु चंगाई, आनंद, छुटकारे के लिए, पर हमारा अंदर मसीह है क्या नहीं जानो. நம்ம வெளியில இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆரோக்கியம் கொடுக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்கு என்னவா இருக்காருன்னா அபிஷேக நாயகராக இருக்கிறார். हालेलुया. हालेलुया. मसीह है तो यहाँ वचन में लिख रखा वो हमारे लिए ज्ञान को सुगंध ले आता है. எஸ், அந்த கிறிஸ்து உள்ள நமக்குள்ள இருந்தாக்கா அவர் நமக்குள்ள அந்த நற்கந்தம் கொண்டு வருவார். ज्ञान को सुगंध है. எஸ், ஞானத்துடைய வாசனை கொண்டு வருவார். हालेलुया. हालेलुया. यदि हम पढ़ते जाए तो मसीह तो नंबर 1 ज्ञान को सुगंध, मसीह तो जीवन को सुगंध, मसीह तो मूर्ति को सुगंध. நான் மசீன் சொல்லும்போது ஞானத்துடைய வாசனை மற்றும் மரணத்திலே வாசனை மற்றும் ஜீவனுடைய வாசனை. मैंने पहले से शुरुआत की हर बातों को सुगंध है. जब वचन हम पढ़ते हैं हमारा अंदर एक सुगंधि के लिए आने प्रभु चाहता है. ஆமென். நான் முதலாவதாகவே சொன்னேன், நாம நற்கந்தத்துல ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள எப்போதுமே நம்ம உள்ளவே எப்போது வசனம் போகும்போது என்ன கொண்டு வரணும், நற்கந்தத்தை கொண்டு வர வேண்டும். लूका सुसमाचार में 12वां अध्याय में पढ़ते हैं जब यीशु मसीह एक मरियम के घर में बैठा था, एक स्त्री ने और यीशु मसीह पांव पर इत्र लियाकर डाल दिया. அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்ல இருக்கிற வேளையில அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயானவர் வெள்ள உயர்ந்த அந்த வெள்ள உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாத தண்டையில வார்க்கலால். बड़ी कीमती इत्र लियाकर डाल दिया और अपने बालों से पहुंचाया. यस, ரொம்ப வெள்ள उयर्ந்த சென்ட் கொண்டு வந்து தலைமயிரினால துடைக்கிறத நாம் பார்க்கிறோம். यदि इतना कीमती है, अपने आप को भूल गया. मसीह का अंदर का पापों को क्षमा को प्राप्त करने के बाद मसीह मुझ में आने के लिए कीमत चुकाया. அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கார். மட்டுமில்லாம இப்போ எனக்குள்ள அவர் வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் ரொம்ப விலை உயர்ந்த தைலத்தை அவர் பாதத்துல வார்த்து அது தலைமயிரினால தொடுச்சார். जितने मसीह के लिए आप जितना ज्यादा कीमत चुकाएंगे उतना मसीह आपके अंदर सुगंध फैलाएगा. ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க எவ்வளவு தியாகம் செய்றீங்க அதே அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து அவர் நற்கந்தத்தை வெளியே கொண்டு வர நற்கந்த வீச செய்வார். जितना मसीह का वचन लेके दूर जगह पर जाएंगे उतना आपके अंदर रहने वाला ज्ञान की सुगंध वहां तक पहुंचाएगा. எஸ், நீங்க எத்தனை தூரமாக நீங்க கடந்து போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நற்கந்தமானது வீசும் பரவும். हालेलुया. हालेलुया. पहला कोरिन्थियों पहला अध्याय में वचन पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல சில வசனங்களை பார்ப்போம். आखिरी 2 वचन. ரெண்டாவது வசனம். पहला कोरिन्थियों पहला अध्याय आखिरी 2 वचन. எஸ், 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துடைய வசனத்தை பார்ப்போம். கடைசி 2 வசனம். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவர் ஆமென். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரின் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீக்குமாறு. यहाँ लिखकर तुम मसीह में கிறிஸ்துவுக்குள்
आप और मसीह हमारे लिए ज्ञान, அவர் ஞானமும் पवित्रता, பரிசுத்தமும் धार्मिकता, அவர் நீதியுமா இருக்கிறார். या यीशु मसीह हमारे लिए ज्ञान दे रहा है। இந்த இடத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமா இருக்கிறார். पुराना नियम में पिता परमेश्वर बुद्धि देता है, பழைய ஏற்பாட்டுல பரலோக பிதாவானவர் நம்ம அவங்களுக்கு புத்தி கொடுத்தார். नीति वचन दूसरा अध्याय 1 2 3 6 तक लिख रखा है। நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்கள் அப்படியே நீங்க பார்க்க முடியும். वहाँ पिता बुद्धि देता है, அந்த இடத்துல பரலோக தேவன் அவங்களுக்கு புத்தி கொடுக்கிறார். यहाँ ज्ञान देता இந்த है। இடத்துல வசனம் சொல்லுவது ஞானம் கொடுக்கிற தேவன். हम पहले और दूसरा अध्याय में पवित्र आत्मा समझ देता है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விவேகத்தை கொடுக்க இல்ல புரிந்து கொள்ற தன்மையை கொடுக்கிறார். अब अच्छे से समझे इन दिनों में हम இந்த நாட்கள்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. सिर्फ ऊपर से वचन नहीं पढ़ना, पिता परमेश्वर कार्य अलग है, यीशु मसीह कार्य अलग है, पवित्र आत्मा का कार्य अलग है। நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துல இருக்கிற பரம பிதாவுடைய செயல்கள் வேற, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் வேற, பரிசுத்தாவுடைய செயல்கள் வேற. ரொம்ப தெளிவா இருங்க. उसका अर्थ ये नहीं बोलता अलग अलग नहीं, पिता त्रिएक परमेश्वर अलग अलग समय पर अलग अलग काम करता है। பாத்தீங்களா, நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன். அவங்க திரியேக தேவனா இருந்தாலும் ஒவ்வொருவரும் வித்தியாச விதத்துல செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். हमारा शरीर में आत्मा शरीर आत्मा प्राण रहता है। நம்முடைய சரீரத்துல ஆவி ஆத்மா சரண் எப்படி நம்ம இடத்துல இருக்கிறதோ, जब हमारा शरीर उद्धार पाने के बाद आत्मा में यीशु मसीह हमको ज्ञान देता है। நம்முடைய சரீர பிரகாரமாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா நம்முடைய ஆத்மா விதத்துல பார்க்கும்போது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். और उसके प्रकार पवित्र आत्मा धीरे धीरे हमको समझ देकर हमारा आत्मिक आंख खोलने की तैयार करता है। பரிசுத்த ஆவியானவர் கடந்து போக 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 நாம் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையின் தந்து மட்டுமில்லாத நம்முடைய மனக்கண்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். हालेलुया। हालेलुया। सिर्फ मुझे नहीं मालूम ये नहीं बोलना चाहिए। जितना दिन वचन आप अंदर वचन लेते उतना धीरे धीरे परमेश्वर का वचन आत्मिक ज्योति ले आने की तैयार कर देता எனக்கு தெரியாது நீங்க சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. வசனம் உங்களுக்கு உள்ள போக 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 கர்த்தர் நம்ம தேவன் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல நம்ம மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். हालेलुया। हालेलुया। पहले ज्ञान को सुगंध थे, முதலாவது நாம வாசனை வீசுகிற ஞானத்துடைய சுகந்தமா இருக்கிறோம். नंबर 2 उद्धार का सुगंध थे, அது வந்து ரட்சிப்பின் நற்கந்தத்தை வீசுகிறோம். हालेलुया। उसका अर्थ जीवन का सुगंध कहला जाता है, उद्धार का सुगंध के लिए। ரட்சிப்பின் சுகந்தம் இல்லாட்டி ஜீவனுடைய சுகந்தம் வீசுகிறோம். नंबर 3 मृत्यु का सुगंध அது மட்டுமில்லாத மரணத்துல இருக்கிறவர்களுக்கு மரணத்தினுடைய வாசனையா இருக்கிறோம். हमारा अंदर ज्ञान को सुगंध ले आता है, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து நமக்கு நற்கந்தத்தை கொண்டு வருகிறது. हमारा परिवार के लिए आप और हम के लिए उद्धार का जीवन को सुगंध ले आता है। நம்முடைய குடும்பத்தாருக்கு வந்து ரட்சிப்பின் வாசனை இல்லாட்டி ஜீவனுடைய வாசனை கொண்டு வருகிறோம். बाहर में रहने वालों के लिए परमेश्वर हमको विजय दिलाने के लिए विजय सुगंध ले आता है। வெளியில இருக்கிற பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு தேவன் ஜெயத்தின் நற்கந்தத்தை கொண்டு வர விரும்புகிறார். मसीह के जीवन मतलब जय का जीवन है। கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற எனக்கு வெற்றிகரமான வாழ்க்கை. The Christian life is a Christian life. அப்படினா கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஜெயத்தின் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. हमारा जीवन हारा हुआ जीवन नहीं चाहिए। நம்முடைய வாழ்க்கை வந்து தோற்று போன வாழ்க்கை வாழக்கூடாது பிரியமானவர்களே. जैसे यूसुफ के बारे में उनके एक अन्य गांव में जाने के बाद भी यूसुफ के अंदर मसीह यीशु है क्या लगा, उनका मालिक ने जान लिया। அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த யோசேப்புன்னு பார்க்கும்போது அவன் வாழ்ந்த இடம் வந்து வேற ஒரு இடத்துல போய் வாழ்ந்த வேளையிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்று அவன் முதலாளி அருண் அவனுக்குள்ள தேவன் இருப்பது, தேவ ஆவி இருப்பது. हाँ देख ली, वो मालिक पहचान ली इनका अंदर परमेश्वर है। जो भी काम देगा वो सफल पुरुष बन गया। இந்த யோசேப்புடைய முதலாளி அறிந்து கொண்டான், இவனுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அவன் வெற்றிகரமா முடிக்கிறானே. அப்படி இருக்கும்போது இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறார், தேவனே இருக்காருன்னு அவன் உணர்ந்து கொண்டான். उसी प्रकार योशुआ का पहला किताब में वो भाग्यवान एक सफल पुरुष बन गया था। இந்த யோசுவா முதலாவது அதிகாரத்துல பார்க்கும்போது அவன் வந்து வெற்றி உள்ளவன மனுஷனாக மாறினான். मेरे प्रियो, आज नया नियम में आप रहते हम जहां जहां काम करते हमारा द्वारा सफल और भाग्यवान पुरुष विजय के पुरुष कहलाने के लिए परमेश्वर तैयार करेगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வாழ்கிற நாம் எங்கெங்க கடந்து போறோமோ அங்கெல்லாம் வெற்றியும் ஆசீர்வாதம் மட்டுமில்லாத ஜெயம் உள்ளவர்களாக நாம் வாழுகிறோம். हालेलुया। सिर्फ विजय मात्र नहीं, हम जहां भी हम प्रार्थना करते, बीमारी हो या परेशान में हो, दुखी में हो या तकलीफ में हो, हमारे द्वारा जीवन को सुगंध वहां तक पहुंचाने प्रभु तैयार करेगा। ஆமென். நாம் கடந்து போற இடத்துல ஜெயம் மட்டுமில்லாதபடிக்கு அங்க சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அங்க நன்மை உண்டாகிறது. இது நிமித்தமாக நம் வழியாக ஆண்டவர் அவருடைய நற்கந்தத்தை பொழிய செய்கிறார், வீச செய்கிறார். हे प्रभु, मैं जहां भी जाएंगे तो मेरे साथ मसीह
मसीह जो सुगंध का फैलाने वाला मसीह हमारे साथ आइए, मेरे काम पर कीजिए, मुझे काम पर अभिषेक कीजिए, मेरे परिवार में अभिषेक कीजिए, कहलाएंगे। जैसे आप बोलेगा वैसे ही काम हो जाएगा। நீங்க எங்க கடந்து போனாலும் சரி, நீங்க கடந்து போகும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னோட இருந்து எனக்கு ஜெயம் கொடுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, என்னோட இடத்துல இருந்து விடுதலை கொடுங்கன்னு சொன்னாக்கா, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ, எப்படி அறிக்கை செய்றீங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே உங்களுக்கு செய்வார். हालेलुया। ये नहीं सोचना मेरे साथ सिर्फ प्रभु इतवार को मेरे साथ रहता, ये सिर्फ बुधवार को रहता, ये शुक्रवार को रहता। नहीं, हमारा परमेश्वर 24 घंटा 7 दिन 365 दिन का परमेश्वर है। நீங்க நினைக்க கூடாது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில வந்தாதான் ஆண்டவர் என் கூட இருக்கா, இல்ல புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில இருக்கா, இல்ல வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துல இருக்கா, நீங்க நினைக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எந்நேரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் 7 நாள் 365 நாள் உங்களோட கூட இருக்கிறார். हालेलुया। बोलो प्रभु यीशु मसीह की जय। हालेलुया। हमारा परमेश्वर त्योहार का परमेश्वर नहीं, हमारा परमेश्वर सिर्फ क्रिसमस का परमेश्वर नहीं, हमारा परमेश्वर ईस्टर का परमेश्वर नहीं है। எஸ், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் கிறிஸ்மஸ்க்கோ இல்ல ஈஸ்டருக்கோ ஏதோ வந்து பெரிய வெள்ளிக்கு அதுக்கு மட்டும் நம் தேவன் அல்ல. 7 दिन 24 घंटा 7 दिन 365 दिन में आप और हमारा साथ परमेश्वर सदा सर्वदा जीवित जिंदा काम करने के लिए तैयार कर रहे हैं। நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்குமே 7 நாள் 24 மணி நேரம் 365 நாளும் கூட நம் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். हालेलुया। क्या परमेश्वर को सिर्फ विजय देता है क्या? हम नेक्स्ट सेकंड पॉइंट हम देखेंगे। இரண்டாவது வெறும் வெற்றி தான் ஆண்டவர் கொடுக்கறாரா? நாம் வேற இரண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். दूसरा कोरिन्थियों இரண்டாவது கொரிந்தியர்ல चौथा अध्याय 14ஆம் அதிகாரம் 4th chapter verse 6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:6. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். Praise the Lord. Amen. वो शब्द अब अच्छे से ध्यान से देख दो, जानने वाला, जानेंगे तो विजय, जानेंगे तो ज्योतिमय प्रकाशित करवा देता। நீங்க அறிந்தா உங்களுக்கு வெற்றி உண்டு, நீங்க அறிந்தா உங்களுடைய வாழ்க்கையில வந்து வெளிச்சம் இல்லாட்டி ஜோதியா இருப்பீங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. ஆமென். हालेलुया। Yes. इसलिए कि परमेश्वर जिसने कहा कि अंधकार में ज्योति चमके और हमारे हृदय में चमकता है। பாருங்க, இந்த வெளிச்சமானது இருளிலே பிரகாசிக்கிறது போல நம்முடைய இருதயத்துல தேவன் வந்து அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். सिर्फ विजय मात्र नहीं, हमारा अंदर जितना अंधकार में, सोच में, कामों में या उठने में बैठने में बार बार जो अंधकार कार्य करता उसको ज्योति में ले आने के प्रभु तैयार कर देता है। ஆமென். இந்த நாட்களில வந்து வெளியரங்க மாற்றமான விஜயம் கிடையாது, மட்டுமில்லாத நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய अनेक பாவங்கள், अनेक பொல்லாத காரியங்கள் அவைகளெல்லாம் அடங்கி இருக்குது. அவைகள் நடுவில் நம் தேவன் வந்து நமக்கு ஒளியை கொடுக்கிற பிரகாசிக்கிற பேரொளியா இருக்கிறார். हालेलुया। हालेलुया। जितना आप वचन लेंगे उतना ज्योति आएगा। நீங்க எவ்வளவாக வசனங்களை உட்கொள்றீங்களோ அவ்வளவாக வெளிச்சம், அவ்வளவாக மகிமை உள்ள வரும். क्या मेरे हिंदी समझ में आ रहा आपको? सब में समझते हैं? बोलिए, समझते हैं आप? मेरे हिंदी समझ में आ रहा? आवाज नहीं आ रहा आपका? जोर से बोलो। क्या वो उपवास है कि आप लोग? உபவாசம் இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? एक भी आवाज नहीं है। हालेलुया। आप लोग बोलिए। यदि आप हालेलुया शब्द में तभी तो जिंदा है क्या लगा आवाज आएगा। உயிரோட இருக்கிறீங்களா செத்து போறீங்களா? நான் பார்த்து நிக்கிறேன். ஹalleluya சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. बोलो प्रभु यीशु मसीह की, आने वाला यीशु मसीह की, जिंदा रहने प्रभु यीशु मसीह की। हालेलुया। यहाँ परमेश्वर जिसने हमारा अंदर ज्योति चमका, वो ज्योति लोगों का सामने प्रकाशित करने के लिए प्रभु तैयार कर देता है। ஆமென். நம்மள ஆண்டவர் இந்த நாட்களை என்னத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்காருன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி உலகத்துல இருக்கிற ஜனங்கள் நடுவிலே பிரகாசிக்கும்படி, ஒளி வீசும்படி உங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். जैसे யோனா सुसमाचार पहला अध्याय 4वां वचन लिखा, वो ज्योति मनुष्य के जीवन था, वो जीवन मनुष्य को ज्योति बन गया। அந்த ஒளியானது மனுஷனாச்சு, அந்த மனுஷன் வந்து உலகத்துக்கு வெளிச்சமானவர். हालेलुया। वचन में जीवन था, வசனத்தை உயிர் உண்டு, और जीवन मनुष्य को ज्योति बन அந்த गया। ஜீவன் வந்து மனுஷனாகி மனுஷனுக்கு ஒளியானது. யோனா पहला अध्याय 4वां वचन में लिखा था। யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்படியே நாம் வாசிக்க जितना முடியும். वचन पढ़े
पढ़ेंगे उतना ज्योति आपके अंदर चमकेगा। எவ்வளவு வசனம் நீங்க உட்கொள்றீங்களோ அந்த வசனம் அந்த வசனத்தை வல்லமை பிரகாசிக்கும் உங்களிடத்துல. हालेलुया। हालेलुया। वचन में जीवन है, வசனத்துல ஜீவன் உண்டு, वचन में ज्योति है, வசனத்துல வெளிச்சம் உண்டு, वचन प्योर दूध है, வசனம் வந்து பாலா இருக்கிறது, वचन अतोड़ा है, வசனம் வந்து நீங்க உங்களை வந்து சம்மட்டியா இருக்கிறது, वचन आग है, வசனம் வந்து நெருப்பா இருக்கிறது, वचन आपके लिए हमारे लिए गोली बन जाता है। வசனம் நமக்கு நம்முடைய அனைவருக்கும் நமக்கு மருந்தாக மாறுகிறது. हालेलुया। हालेलुया। हम हर घर में सिर्फ मेडिकल की दुकान का सामान एक छोटा डब्बा रहता ही है। நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொரு வீட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்ல மருந்து டப்பான்னு அப்படியே வச்சிருக்கீங்க. परंतु Proverbs chapter 4 में लिख रखा है, நீதிமொழிகள் 4 அதிகாரத்துல வாசிக்கிறது போல 19, 20, 21 पढ़ेंगे, நீதி வசனம் चौथा अध्याय chapter 4 4ஆம் அதிகாரமும் 19, 20, 21 19, 20, 21 வசனம் 4ஆம் அதிகாரம் நீதிமொழியில. துன்மார்க்கருடைய பாதையோ காலினுடை போலிருக்கும். தாங்கள் இடைவந்த நிலத்தில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கல்ல ஆரோக்கியமுமாம். देख लीजिए, भविष्य वचन का अपने जो लोग उस जानते हैं अपने पूरा शरीर के लिए जीवन का चंगाई पाए जाती है। ஆமென். நீங்க வசனங்க அறிவது மட்டுமில்ல அதை உட்கொள்ற வேளையில உங்க முழு சரீரத்துக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. आपका पास बाइबल, हिंदी बाइबल है तो कोई व्यक्ति मेरे लिए मदद कर सकते? प्रभाव नीति वचन 4 अध्याय सिर्फ 22 वचन पढ़ेंगे। राइट। यू हैव एनी हिंदी बाइबल? हिंदी बाइबल है क्या? हाँ, पढ़िए। 4वें अध्याय में हाँ, हिंदी आराधना में हिंदी बाइबल नहीं लाते आप लोग? इसके पास है। वंडरफुल, हालेलुया। हालेलुया। हम सारे सब लोग हिंदी पढ़े। उत्तर भारत में आइए ना, बहुत सेवक आइए, या गली गली में, गांव गांव में जैसे कुआं है वैसी नदी, वैसी उत्तर भारत में बहुत जरूरत है आपके सेवकाई, आपके प्रार्थना बहुत जरूरत है। நான் சொல்ல வேண்டுமானால் நீங்க எல்லாமே வட இந்தியாவுக்கு வாங்க. வட இந்தியால நீங்க எல்லாம் உங்களுடைய ஊழியம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. வட இந்தியால எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆவலா காத்துங்க, தாகமா காத்துங்க உங்களுடைய ஊழியத்திற்காக. मैं प्रार्थना करता हर वक्त हिंदी बाइबल पढ़े, जल्दी से जल्दी उत्तर भारत में आ जाएं। நான் எப்போதும் நான் ஜெபம் பண்ணேன் தெரியுங்களா, யாரெல்லாம் ஹிந்தி பைபிள் படிக்கிறீங்களா தயவு செய்து நீங்க வட இந்தியாவுக்கு வந்துருங்கன்ட்டு. आमेन, ஆமென், हालेलुया। हालेलुया। यहाँ लिख रखा नीति वचन 4 सिस्टर ने पढ़ा, पर जो व्यक्ति ये प्राप्त करता, जो वचन प्राप्त करता, उनका शरीर पूरा शरीर के लिए चंगाई और सामर्थ्य और ताकत प्राप्त எஸ், करता இந்த है। வசனத்தை உட்கொள்ற யாவருக்குமே வந்து பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, அவங்க வாழ்க்கையில வந்து திடமனது உண்டு. सिर्फ वचन में आशीष नहीं, सिर्फ वचन में चंगाई नहीं, वचन में विजय भी मिलता है। वो विजय के द्वारा आप और हम ज्योति भी प्राप्त करते हैं। வசனத்துல ஆசீர்வாதம் விடுதலை மட்டுமில்லாத ஜெயமும் உண்டு, மட்டுமில்லாத அந்த வசனத்துல உங்களுக்கு பேரொளியும் உண்டு, வெளிச்சமும் உண்டு. हालेलुया। हालेलुया। बोलो प्रभु यीशु मसीह की। विजय मात्र नहीं, सुगंध के साथ विजय दिलाता, ज्योति भी दिलाता, आप और हम तीसरी बात यह आप और हम उद्धार का कारण बन जाते हैं। நமக்கு வந்து நற்கந்தம், ஜெயம், ரட்சிப்பு மட்டுமில்லாத நம்முடைய வாழ்க்கையில அது நற்கந்தமாக வீசுகிறது. हम एक वचन पढ़ेंगे, இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். पहला कोरिन्थियो 1 கொரிந்தியர் 3 अध्याय 3 அதிகாரம் 11 और 12 11 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வெளிப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வெளிப்பாடு எத்தனை உண்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். Praise the Lord। Amen. आज का यह वचन में यही मैं प्रचार करने वाला था। இந்த வசனத்தை நான் இந்த நாள்ல பிரசங்கம் செய்யணும்னு இருந்தேன். मुझे 1 घंटा लगेगा, मैं सिर्फ 11-12 वचन में। எனக்கு 1 மணி நேரம் எடுக்கப்படும் இந்த வசனங்களை உங்களுக்கு 11-12 வசனம். 11-12 பேசுறதுக்கு. उतना रहस्य उसके अंदर छुपा हुआ அந்த 2 வசனத்துல அவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. है। लिख का जो पढ़ी है वो ने यीशु मसीह है। இந்த இடத்துல போடப்பட்ட அஸ்திவாரம் யாருனாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. उसके ऊपर और कोई दूसरा नेव
नहीं डाल सकता। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அஸ்திவாரம் அல்லாமல் வேற எந்த நாமத்து மேல வேற யார் மேலயும் அஸ்திவாரம் போட முடியாது. जो दिन आप बपतिस्मा ले लिया, मसीह यीशु ने आपके अंदर जीवन के नींव डाल दिया। இயேசு கிறிஸ்துவான நீங்க இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாட்களிலே வந்து ஜீவனுள்ள அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போடப்பட்டிருக்கிறது. उसके ऊपर कोई बाबा, कोई पंडित, कोई पुजारी, कोई व्यक्ति नींव नहीं डाल सकता। அந்த போடப்பட்ட அஸ்திவாரத்து மேல வேற எந்த மத குருகளும் வந்துட்டு அது மேல வேற அஸ்திவாரம் போட முடியாது. यदि उसके ऊपर आप और हम सोना, चांदी, बहुमूल्य पत्थर को अगर आप उसमें बनाने तैयार की गया, நான் ஒருவேளை நீங்க அதுக்கு மேல வந்து அந்த அஸ்திவாரத்து மேல விலை உயர்ந்த பொருட்களால் நீங்க மேல வேணுமா கட்ட முடியும், கூடலாம் கட்டலாம். जैसे पुराना नियम में सुलेमान ने सोना से प्रभु का मंदिर बनाया है। இந்த பழைய ஏற்பாட்டுல பாருங்க, சாலமன் வந்து அந்த தேவாலயத்துல கட்டுகிற வேளையில பொற்கற்களால கட்டுனான். कुछ लोग कुछ दिन के बाद चांदी में मकान बनाया है। சில நாட்கள்ல பிற்பாடு அவங்க வெள்ளியில வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. और इन दिनों में बहुमूल्य पत्थर से भी मकान बनाता है। இந்து ஜனங்கள் பாருங்க விலை உயர்ந்த கற்களை வச்சு கூட இந்த நாட்கள்ல வீடு கட்டுறாங்க. परंतु यह आत्मिक का अर्थ आप जानना बहुत जरूरत இந்த है। இடத்துல ஆவிக்குரிய வசன வார்த்தை அர்த்தத்தை நீங்க அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. लिखेगा जो वो नेव पर, ये 12 सुन के वो नेव पर सोना, चांदी, बहुमूल्य पत्थर, काट, घास, फूस से यदि काम किए तो, அந்த இடத்துல பாத்தீங்களா போடப்பட்ட அஸ்திவாரத்து மேல பொன்னு, வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், புல்லு இப்படிப்பட்ட காரியங்கள் மேல நீங்க கட்டுவீர்களானால், प्रेम मेरे प्रिय, सोना मतलब क्या वचन में क्या लिखा? இந்த இடத்துல பொன் அப்படினாக்க அதோட அர்த்தம் என்ன, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? एक वचन हम पढ़ेंगे। சரி, அது குறிச்ச ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். पहला पत्रस 1 பேதுரு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. पहला अध्याय 1வது அதிகாரம் 7वां वचन। 7வது வசனத்தை பாருங்க. आमेन। हालेलुया। देखिए आपका विश्वास बहुमूल्य सोना से भी बढ़कर आपका विश्वास बहुत ही बहुमूल्य। உங்களுக்கு தெரியுமா, உங்க விசுவாசமானது பொன்னுக்கு ஒப்பிடப்பட்டிருந்தாலும் கூட பொன்னை காட்டிலும் உங்க விசுவாசம் ரொம்ப விலை உயர்ந்ததுங்க. आपके घर में सोना या चांदी रहे या ना रहे, आपका विश्वास बहुत ही महत्वपूर्ण। வீட்ல பொன்னு பொருள் இருக்குது இல்ல வெள்ளி பொருள் இருக்குது, அதை காட்டிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் ரொம்ப பெருசுங்க. यहाँ सोना विश्वास को दर्शाता இந்த है। இடத்துல இந்த பொன்னானது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. दूसरे बात सोना हमारा पवित्रता जीवन को दर्शाता है। இந்த பொன்னானது நாம் வாழக்கூடிய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. सोना राजा लोगों को उपयोग की जाती है। இந்த பொன்னானது யார் பயன்படுத்துறாங்கன்னா பெரும்பாலும் ராஜாக்கள் அந்த நாட்கள்ல பயன்படுத்தி இருந்தாங்க. सोना विश्वास योग को दर्शाता है। இந்த பொன்னானது விசுவாசத்துக்கு உரியதாக இருக்கிறது. किस प्रकार हम आत्मिक जीवन में हम हमारा कलीसिया, हमारा व्यक्तिगत जीवन का कलीसिया विश्वास से बनाना, पवित्रता बनाना और विश्वास योग्यता से बनाने के बारे में वचन में लिख रखा இந்த है। இடத்துல சொல்லப்படுகிறது விசுவாசனால, விசுவாசிகளால, பரிசுத்தத்தினால நம்ம சபைகள் அப்படியே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. हालेलुया। हालेलुया। क्या आपके पास सोना रहना, आपके पास कितना विश्वास है बता सकते हैं? विश्वास உங்ககிட்ட பொண்ணு இருக்குதா இல்லையா? எவ்வளவு பேருக்கு விசுவாசம் இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். कितना विश्वास है? எவ்வளவு விசுவாசம் இருக்குது? இவ்வளவா இல்ல இவ்வளவு இருக்குதா? சொல்லுங்க. आज बोली वेरी गुड। நல்லது. எவ்வளவு இருக்கு விசுவாசம் இருக்குதா? இவ்வளவு விசுவாசம் கை காட்டுங்க. कितना विश्वास? எவ்வளவு விசுவாசம் இருக்குது? बहुत बहुत धन्यवाद। प्रभु आपको आशीष देते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். वचन में लिखा राजधानी के बराबर विश्वास है तो ये पहाड़ को हटा दे, वो जोर जाके गिर जाएगा। உங்க விசுவாசமானது கடுகளவு இருந்தாலும் போதும், பெரிய மலை என்ன பண்ணலாம் பெயர்த்து கொண்டு போயிடுச்சுனா கூட போயிடும். அந்த விசுவாசம் இருக்குது உங்ககிட்ட கடுகளவு. आपके पास इतना विश्वास आपने फैलाया, आपके पास राजधानी के विश्वास होना चाहिए। நீங்க பெரிய அந்த மலையை தகர்க்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய விசுவாசம் இல்ல, ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதுங்க. मैंने पिछले साल में अपना कलीसिया में प्रचार किया, राजधानी को 8 टुकड़ा करो, उसमें से 1 टुकड़ा ही हमारा पास है। இந்த இடத்துல வந்து ஒரு கடந்த முறை வந்து நான் சபையில பிரசங்கம் பண்ணேன். அந்த கடுகை ஒடிச்சா கூட அதுல 8 பாகம் இருக்குது. 8 பாகத்துல ஒரு பாகம் இருந்தா கூட அது முழுமையா இருக்கும். அந்த விசுவாசம் போதும் உங்களுக்கு. आप सोचिए हमारे पास कितना विश्वास होना चाहिए। இப்போ நம்ம இடத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. अगर आपके पास राजधानी के विश्वास है तो जरूर बिने गांव में जाके आप सुसमाचार सुना सकते हैं। இந்த அளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், உங்களை பெரிய 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 இடங்கள்ல போட்டு நீங்க சுவிசேஷம் சொல்ல உங்களால முடியும். हालेलुया। हालेलुया। हमारे विश्वास को बढ़ाइए। அவங்க விசுவாசத்தை பெருக செய்யுங்க. पवित्र शास्त्र में 12 प्रकार का विश्वास है। வேதத்துல வந்து 12 விதமான விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 9 प्रकार का उद्धार है। 9 விதமான ரட்சிப்பை குறித்து. हमारा आत्मा शरीर पुराण में प्रतिदिन उद्धार के और चलते रहना चाहिए। நம்முடைய
ஆவி ஆத்மா சரீரத்துல ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புடைய அனுபவத்தை நாம வந்து பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். इसलिए मैंने कहता हूं यदि मसीह तो विजय मात्र नहीं, मसीह तो आपका प्रकाशित ज्योतिमय मात्र नहीं, मसीह तो उद्धार के और वर्तमान भविष्य काल में और लेकर चलते रहेगा. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஜெயம் மட்டும் இல்லாத படிக்கு பேரொளியம் மட்டும் இல்லாத படிக்கு நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொண்டு போக வேண்டுமாக இருக்கிறது. पिछले साल में जितना उद्धार है उसमें और दुगना होना चाहिए. கடந்த காலங்களில் இருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் வருகிற நாட்களில் அது 2 மடங்காக உடைய ரட்சிப்புடைய அனுபவம் உண்டாக வேண்டும். वो उद्धार आपको गवाही में लेकर चलेगा. இந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்க வேண்டாம்னா நீங்க வெளியரங்கமா போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல உங்களுடைய சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. यदि उद्धार आपने पाया गया, सच्चाई है कि उद्धार पाया है, यह उद्धार औरों को बांटना बहुत जरूरत है. நீங்க பெற்ற ரட்சிப்பு அது மெய்யான ரட்சிப்பா உண்மையான ரட்சிப்பா இருந்தாக்கா அங்கே நிக்க வச்சிராதீங்க. வேற ஒருத்தருக்கு போய் உங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை இயேசு பத்தி சொல்லுங்க. போய் जितना बांटेंगे उतना आपके अंदर उद्धार आएगा. எந்த அளவுக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை நீங்க வெளியே சொல்லுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரட்சிப்பும் பூரணமாக அதிகமாகும். जिस प्रकार एक सामरी स्त्री का पास यीशु ने मुलाकात हुआ, சமாரியா ஸ்திரியை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த நிலையில वचन में लिखा मैं मसीह को मैंने सुन चुका हूं. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு அந்த ஸ்திரீ சொன்னா. वो तुरंत यीशु ने कहा जो आपके सामने खड़ा हूं मैं वही मसीह हूं. உன் எதிர உட்கார்ந்திருக்கிற நான் தான் அந்த மெசியான்னு சொன்னார் அவர். वचन पढ़ेंगे, அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். जल्दी पढ़े. यूहन्ना रचित सुसमाचार अध्याय 4 23 और 24. யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. यूहन्ना रचित सुसमाचार अध्याय 4 4ஆம் அதிகாரம் யோவான். हम सिर्फ 25-26 पढ़ेंगे. 25 and 26. 25 26. அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். देख लीजिए यहाँ क्या लिखा, जो मैं जानता हूँ मसीह आने वाला है. இயேசுவானவர் வருவார் என்று நான் அறிந்திருக்கேன் என்று ஸ்ரீ சொன்னால் हम सब जानते हैं मसीह आने वाला है. நம்ம எல்லாம் அறிவோம் இயேசு வருகிறார்னு சொல்லி. उद्धार पाने जरूरत है. ரட்சிப்பு அடைவது ரொம்ப முக்கியமானது. पवित्र आत्मा पाना जरूरत है. பரிசுத்த ஆவி பெறுவது ரொம்ப முக்கியமானது. अभिषेक पाना जरूरत है. அபிஷேகம் பெறுவது ரொம்ப முக்கியமானது. एक आत्मिक फल पाना बहुत जरूरत है. ஆவியின் வரங்கள் பெறுவது ரொம்ப முக்கியமானது. यहाँ लिख रहे यीशु ने कहा 26 वचन में, இந்த இடத்துல 26வது வசனத்துல आप सुन रहे मसीह आने वाला. भैया बहन जी, सामरी स्त्री में जो आपके सामने खड़ा वही मैं मसीह हूँ. கேள்விப்படுறீங்க இயேசு வருகிறார், மெசியா வர்றாரு. ஆனா உன் மத்தியில எதிரில உட்கார்ந்து நான் தான் அந்த மெசியான்னு சொன்னார் இயேசு. वो स्त्री ने क्या किया, थोड़ी देर के बाद अपने गुंडी, आपका बाल्टी, आपका रस्सी को छोड़ दिया, अपने गांव में जाके सारे चीज बता दिया. இயேசுவானவர் அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த இடத்துல அவங்க தவளை விட்டு அவங்க கயிறை விட்டு எல்லாம் விட்டு ஓடி போனா அவங்க ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள போய் இயேசுவை அறிவிக்கும். मुझे मिल गया, मुझे मसीह मिल गया, मुझे मसीह मिल गया. जो कुछ मुझ में था वो पूरा खोल कर मुझे बता दिया. கெடுச்சிட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கெடுச்சிட்டார், எனக்குள்ள இருந்ததெல்லாம் அவர் எடுத்து வெளியே சொல்லிட்டார். वो सामरी स्त्री के बारे में लोग गलत सोचते थे. இந்த சமாரிய ஸ்திரீ குறித்து ஜனங்களிடத்துல தவறான மனப்பான்மை இருந்தது. जो मसीह मिल गए तो उनका अंदर ने पुराना विचार पूरा भूल गया, हटा दिया, एक नया जीवन पा लिया, मसीह के बारे में प्रचार करना चालू कर दिया. எஸ், இந்த இடத்துல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்திச்ச உடனே அவங்களுக்குள்ள இருந்த எல்லா விதமான தீய காரியங்கள் எல்லாம் வெளியேறிச்சு, நன்மையான காரியங்கள் உள்ள வந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிமுகப்படுத்த ஓடி போனாங்க அவங்க. क्या सिर्फ आपके पास यीशु है या सिर्फ आपके पास मसीह है? இந்த இடத்துல வந்து உங்களுக்குள்ள வெறும் இயேசு இருக்கிறாரா இல்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? बोलिए, சொல்லுங்க. हमारा पास यीशु है तो सिर्फ बैठेंगे, ताली बजाएंगे, गीत गाएंगे, आराधना करेंगे. यदि मसीह तो हम प्रभु का अभिषेक पाकर अनेक लोगों के बीच में सुसमाचार सुनाने के लिए आपके मन को तैयार करेगा. இயேசுவானவர் இருக்கிறார்னு சொன்னா நீங்க வாரம் வாரம் வந்து இங்க உட்கார்ந்து வெறும் பாட்டை பாடுவீங்க, கையை தட்டுவீங்க, அப்படியே போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வெளியே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்துல சுவிசேஷம் சொல்வீங்க, அநேகருக்கு சாட்சி சொல்வீங்க, அநேகர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க. நீங்க समझिए मेरे बात को, मसीह बहुत ही जरूरत है. பாருங்க, கிறிஸ்து என்ன சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த கிறிஸ்துவானவர் ரொம்ப முக்கியமானவர். यदि आपका अंदर मसीह तो 21 प्रकार का आशीष हम पा सकते हैं. இந்த இடத்துல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்து यदि मसीह है तो 21 प्रकार का आशीष हम प्राप्त कर सकते हैं. नंबर
21 விதமான நம்ம ஆசீர்வாதங்கள் நாம் பெற இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால். हालेलुया आमेन. यीशु तो जरूर आशीष है, उससे कई गुना मसीह हमारा अंदर होना चाहिए. आमेन. இயேசுவானவர் இருந்தா ஆசீர்வாதம் உண்டு. அக்கா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா பல மடங்கு உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். यस देख लीजिए कि सामरी स्त्री के बारे में लोग समझते थे, उनके घर में जा नहीं सकते, वो बस्ती में जा नहीं सकता था. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமாரிய ஸ்திரியானவள் பாத்தீங்கன்னா அவ எந்த இடத்திலும் போகாத அளவுக்கு அவள் ஒதுக்கப்பட்டவளா இருந்தா, தடை செய்யப்பட்டவளா இருந்தாள் அவள். परंतु जब मसीह यीशु बस्ती में जाने के बाद प्रभु का काम आटुवादी में फिलिपुस ने प्रचार करने चालू कर दिया. अनेक दुष्ट आत्मा छुटकारा होकर एक बड़ा मध्य कलीसिया बनाने के प्रभु तैयार कर दिया. அந்த இடத்துல பாருங்க, இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு வந்து பிலிப்பை சந்திச்சு சுவிசேஷம் சொல்லப்பட்டு மட்டுமல்லாத ஒரு சபையை கட்டுற அளவுக்கு கூட அந்த இடத்துல வந்து காரியங்கள் செயல்பாடுகள் உண்டானது பார்க்க முடியும். हालेलुया हालेलुया हालेलुया. आमेन. क्या आपके अंदर मसीह है? உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? मसीह है तो विजय है. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு ஜெயம் உண்டு. मसीह है तो प्रकाशमान प्राप्त करोगे. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தா வெளிச்சம் உண்டு, பேரொளி உண்டு. हालेलुया. हालेलुया. मसीह तो आपके लिए गवाह बनने के लिए प्रभु तैयार करेगा. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூட கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களை சாட்சி சொல்வதற்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். That means उद्धार का गवाह. அப்படினாக்க ரட்சிப்பை சொல்லக்கூடிய, ரட்சிப்பின் செய்தியை சொல்லக்கூடிய சாட்சிகளாக கொண்டு போவார். वचन के गवाह बनेगा. இந்த वचனத்தை நீங்க சாட்சியா சொல்லும்படி உங்களை ஆயத்தப்படுத்துவார், கொண்டு போவார். आपका उद्धार का गवाह बनेगा. உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சி செய்யும்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். मेरे प्रियो, आप एक गवाह, जैसे पवित्र आत्मा तुझ पर आएगा, तुम गवाह बनोगे लिख रहे हैं. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லப்படுகிறது. हालेलुया. आमेन. हालेलुया. आप मसीह के गवाह मत रहिए, आप जिंदा जीवित है, मसीह जीवित है कहलाकर तुम एक गवाह. ஆமென். கிறிஸ்துவானவர் குறித்து சாட்சி சொல்வது மட்டுமில்லாத நீங்க உயிரோட வாழ்ந்து உங்க வாழ்க்கை நிமித்தமாக கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும், சாட்சியா செயல்பட வேண்டும். आज निर्णय ले लीजिए. Yes. क्या आप विजय पाते हो या आपका अंदर ज्योति हो, आपका अंदर गवाह बनने के तैयार करते. இந்த இடத்துல நீங்க தீர்மானம் செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஜெயம் இருக்கிறதா, உங்களுக்குள்ள பிரகாசிக்கிற பேரொளி இருக்கிறதா, அதே போல வந்து ரட்சிப்பின் செய்தியை சொல்லும்படிக்காக சாட்சியாக நிற்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. कंफ्यूजन नहीं होना जो मैं अभी बताना चाहता हूं. குழப்பமே அடையாதீங்க. ஐயா சொல்றாங்க, यदि आपके पास मसीह तो पिता के ओर से विजय मिलेगा. அப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு தகப்பனால உங்களுக்கு ஜெயம் பெற்றுக் கொள்வீங்க. यदि मसीह तो आपके अंदर मसीह है तो आपके अंदर यीशु मसीह को आपका प्रकाशित मिलेगा. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா அவருக்கு வழியாக உங்களுக்கு பேரொளி உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். नंबर 3, पवित्र आत्मा है तो गवाह बनोगे. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க சாட்சியா வாழ முடியும் உங்களால. शरीर में आप विजय पाएंगे, சரீர பிரகாரமா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், आत्मा में प्रकाशमान पाएंगे, உங்க ஆத்மாவுல பேரொளி உண்டாகும், पुराण में आपके लिए गवाह बनने के प्रभु तैयार அந்த करेगा. ஆவியிலே உங்களை வந்து சாட்சி சொல்லும்படிக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தப்படுவீர்கள். हालेलुया. हालेलुया. 2 मिनट अपना आंख को बंद करें. எஸ், கண்களை மூடுவோமா? योग्यता से बढ़ कर दिया कि अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ कर दिया कि अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. हे स्वर्गीय पिता, பரலோக பிதாவே, प्रभु आज के दिन आपके वेदी के पास मिलकर हम இந்த आए. நாளில் உங்களுடைய பலிபீடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். प्रभु आपके बच्चे लोग, आपको चुने लोग, आपका और से 13 लोग मिलकर இந்த இடத்துல வந்த ஆண்டவரே எல்லாமே இந்த கூடி வந்தவர்களாக आने वाले दिन में वे सब मसीह में विजय पाने पाए. வருகிற நாட்கள்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் பெறும்படி உதவி आने वाले செய்யுங்க. में उन सबों के अंदर एक वचन का प्रकाशमान मिलने पाए. கர்த்தாவே, வருகிற நாட்கள்ல இந்த வசனத்துடைய பேரொளி வீசட்டும் ஆண்டவரே. आने वाले में वे सब लोग के बीच में एक पवित्र आत्मा का गवाह बनने पाए. வருகிற நாட்கள்ல பரிசுத்தாவினுடைய உதவி நிமித்தமாக ஒரு பெரிய சாட்சிகளாக நிற்க செல்ல உதவி செய்யுங்க. अर्थात उद्धार का गवाह, எல்லா விதமான ரட்சிப்பின் செய்தி, यीशु मसीह जिंदा है कहलाकर
वो गवाह बनने पाए। இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கார் அந்த நற்சாட்சி சொல்லும்படிக்கு पवित्र आत्मा का अभिषेक गवाह बनने पाए। பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமா சாட்சி சொல்ல प्रभु आशीष दीजिए, எங்களை ஆசீர்வதிங்க, मार्गदर्शन कीजिए, வழி நடத்துங்க। हम सबों को साथ साथ मिलकर अपने बिशप साहब को, कलीसिया, हर एक जवान, हर एक बुजुर्गों को यीशु मसीह तेरी है आत्मा में समर्पित करता இந்த हूं। இடத்துல கூடி இருக்கிற யாவரையும் ஆண்டவர் நம்முடைய பலத்த கரங்களை கொடுத்திருக்கிறோம்। तेरे नाम को महिमा के लिए उपयोग உங்க कर। நாமத்தின் மகிமைகளை பயன்படுத்துங்க। नाजरत यीशु के नाम से मांगता हूं, दया से कीजिए। நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபித்து வேண்டி பெற்றிருக்கிறோம் பிதாவே। सब लोग बोलिए எல்லாம் சொல்லுங்க आमेन। ஆமென் ஆமென் ஆமென்। थैंक यू वेरी मच पास्टर। ஹல்லேலூயா. ஹalleluya। கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபை பெரிதாய் விளங்குவதாக. परमेश्वर का अनुग्रह बहुत से बड़ा ज्यादा से बड़ा आपको फैलाए। உங்களில் எத்தனை பேர் இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிறீர்கள்? जन्मदिन मानने वाले हैं तो सामने आइए ये सप्ताह में। How many of you have birthday? Please come quickly. जन्मदिन मनाने वाले Nobody. Nobody. இல்ல। இந்த வாரத்தில் திருமண நாள் யாருன்னா இருக்கிறீங்களா? शादी के दिन याद करने वाले हैं तो सामने आइए। ஐயா செல்வம் வாங்க ஃபாதரா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 89 வருஷம் ஆச்சா? கல்யாணம் ஆகி 89 வருஷம் ஆச்சா? 89 கல்யாணம் ஆச்சா? 90 எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சு? இது வந்து 35 வருஷம். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் காட். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க இயேசுவில் வாழ்கவே, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க இயேசுவில் வாழ்கவே, கையில் பிரயாசங்கள் வாழ்கவே, களஞ்சியம் நிரம்பி வழியவே, கையின் பிரயாசங்கள் வாழ்கவே, களஞ்சியம் நிரம்பி வழியவே, குடும்பம் பிள்ளைகள் செழிக்கவே, இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே, குடும்பம் பிள்ளைகள் செழிக்கவே, இயேசுவில் என்றென்றும் வாழ்கவே, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க இயேசுவில் வாழ்கவே. நல்ல ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக இவர்களை பாதுகாத்த தேவன் இனியும் இவர்களை ஆதரித்து பாதுகாத்து அவர்கள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். தேவனுடைய தயவு கிருபை இந்த குடும்பத்தில் எப்போது நிலைநிற்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தருங்களா परमेश्वर आशीष कीजिए। இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடும் பொழுது हम एक கர்த்தருடைய ஊழியத்தில் गीत காரியம் गाएंगे, செய்யப்படும். हमें बेंट स्वीकार करते हैं। We'll take offering at this time. So Bench volunteers அதே சமயத்தில் எண்ணெயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ये स्वयं सेवकों ये तेल को बांटो। டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ரைட். கீழே ரெண்டு மூணு பேர் போங்க. மேலே ஒருத்தர் போங்க. God bless you. யார் பாட்டு பாடுறியா? ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ சேர்ந்து சொல்லுவோமா? ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ தானேனா தானேனா தானேனா
போல் மெய்யான தெய்வம் யாருங்க? அவர் போல் அன்பான தெய்வம் இல்லைங்க. இயேசுவை போல் மெய்யான தெய்வம் யாருங்க? அவர் போல் அன்பான தெய்வம் இல்லைங்க. அவர் பிறப்பு அதிசயம், வாழ்வெல்லாம் பரிசுத்தம். அவர் பிறப்பு அதிசயம், வாழ்வெல்லாம் பரிசுத்தம். சொன்னது செய்தது எல்லாம் சத்தியம். இயேசு சொன்னது செய்தது எல்லாம் சத்தியம். சொல்லேலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ. உனக்காக உலகில் பிறந்தாருங்க, உன் பாவ நோய்களை சுமந்தாருங்க. உனக்காக உலகில் பிறந்தாருங்க, உன் பாவ நோய்களை சுமந்தாருங்க. சிலுவையிலே உனக்காக மரித்தாருங்க, சிலுவையிலே உனக்காக மரித்தாருங்க. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ. அற்புதம் அடையாளம் செய்தாருங்க, இன்றைக்கும் உனக்கு செய்வாருங்க. அற்புதம் அடையாளம் செய்வாருங்க, இன்றைக்கும் உனக்கு செய்வாருங்க. தண்ணீரை திராட்சரசமாக்கினாருங்க, தண்ணீரை திராட்சரசமாக்கினாருங்க. கண்ணீரை இயேசு துடைப்பாருங்க. உங்க கண்ணீரை இயேசு துடைப்பாருங்க. ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ. வருத்த பாரம் சுமக்கும் எல்லாருமே என்னிடம் வாருங்கள் என்றாருங்க. வருத்தமான சுமக்கும் எல்லாருமே என்னிடம் வாருங்கள் என்றாருங்க. வந்தோரின் பாவங்களை மன்னித்தாருங்க, வந்தோரின் பாவங்களை மன்னித்தாருங்க. சந்தோஷம் சமாதானம் தந்தாருங்க. இயேசு சந்தோஷம் சமாதானம். சேர்ந்து சொல்லுவோமா? ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ. உலகத்தின் ரட்சகர் இயேசுதானுங்க, வேறொரு ரட்சகர் கிடையாதுங்க. உலகத்தின் ரட்சகர் இயேசுதானுங்க, வேறொரு ரட்சகர் கிடையாதுங்க. பரலோகம் செல்ல வழி ஒன்றுதானுங்க, பரலோகம் செல்ல வழி ஒன்றுதானுங்க. பரலோகம் செல்ல வழி ஒன்றுதானுங்க. பரலோகம் செல்ல வழி ஒன்றுதானுங்க. இயேசுதான் அந்த ஒரே வழிங்க, இயேசுதான் அந்த ஒரே வழிங்க. ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ. இயேசுவை போல் மெய்யான தெய்வம் யாருங்க? அவர் போல் அன்பான தெய்வம் இல்லைங்க. இயேசுவை போல் மெய்யான தெய்வம் யாருங்க? அவர் போல் அன்பான தெய்வம் இல்லைங்க. அவர் பிறப்பு அதிசயம், வாழ்வெல்லாம் பரிசுத்தம். அவர் பிறப்பு அதிசயம், வாழ்வெல்லாம் பரிசுத்தம். சொன்னது செய்தது எல்லாம் சத்தியம். இயேசு சொன்னது செய்தது எல்லாம் சத்தியம். ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ. தானேனா 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 தானேனா.
Praise God. Hallelujah. आमेन हालेलुया। மாலை ஆராதனை 6:30 மணிக்கு இருக்கிறது. शाम की आराधना 6:30 बजे को होगा। அப்புறம் சில முக்கியமான திருமண அறிவிப்புகள். जो शादियों का प्रचार है यहाँ வருகிற புதன்கிழமை 21ஆம் தேதி 21 तारीख को बुधवार में மெகா சபையில் வைத்து நம்முடைய சபை சார்ந்த பிரதர் ராஜேஷ் அவருக்கும் हमारा ब्रदर राजेश यहाँ है, उसको ஹில்டா என்ற மகளுக்கும் हिल्डा इन दोनों को திருமணம் நடக்கிறது என்பதை विवाह जारी होने वाला है, இது சபைக்கு அறிவிக்கிற 3ஆம் जो அறிவிப்பு. तीसरी बार प्रकटाना है। கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள். परमेश्वर इन जीवितों का आशीष के लिए प्रार्थना कीजिए। அதே நாள் காலையில் उसी दिन सुबह में நம்முடைய சபை சார்ந்த சாந்தி அவருடைய மகளுடைய மகளுக்கு शांति का बेटी जॉयस और அதுக்கும் ஜேக்கப் என்ற जेकब इन தம்பிக்கும் दोनों को திருமணம் நடக்கிறது. विवाह जारी होने वाला है, அது வேறொரு சபையில் நடக்கிறது. वो दूसरे कलीसिया में होने वाला है। நம்ம தமிழில் செப்டம்பர் மாதம் सितंबर में 11ஆம் தேதி 11वीं तारीख को நம்முடைய சபை சார்ந்த தெபோரா லட்சுமி என்ற பிள்ளையுடைய देबारा लक्ष्मी मगन। का बेटा है சந்தோஷுக்கும் संतोष कुमार, उनको சாரா श्री वर्षिणी சாரால் என்ற பிள்ளைக்கும் நம்முடைய சாரா। சபையில் வைத்து इन दोनों को செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்கிறது. 11 11 தேதி 11 तारीख என்பதை அறிவிக்க ஆசைப்படுகிறேன். जो ये विवाह है मेगा चर्च में होगा। செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு கல்யாணம் இருக்கு. सितंबर 9 तारीख भी एक विवाह है, அதை பற்றி அடுத்த வாரம் கொடுப்போம். अगले सप्ताह उसके प्रचार இந்த करेगा। திருமணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ये विवाह के आशीष के लिए आप प्रार्थना कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஜெபிப்போம். हमें तो प्रार्थना करेंगे। பிரேயரால் என்ன பாட்டில் இருக்கு? ஹல்லேலூயா. आमेन हालेलुया। என்ன பாட்டிலே ஆசீர்வதி. ये तेल के बाटल को कर सकते हैं। मैं आशा சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, सर्वशक्ति प्रभु இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से உம்முடைய ஜனங்களுடைய கையில் இருக்கிறது எண்ணெயை நாங்கள் அபிஷேகித்து आपका प्रजा के ஆசீர்வதிக்கிறோம். हाथों में वो तेल को आशीष करते हैं। உலகத்தில் இருக்க எல்லா மருந்துகளை காட்டிலும் மகா சக்தி पृथ्वी से सभी दावा से बहुत இயேசு ज्यादा शक्ति, ரத்தத்துக்கு ஏற்ற சக்தி यीशु मसीह लहू के शक्ति இந்த எண்ணெயில் இறங்குவதாக. ये तेल में हमें रख के प्रार्थना कुटुंबंगल, करते हैं। परिवारों, தனிப்பட்ட நபர்கள், हर एक आदमियों, புதிய ஆத்மாக்கள் नए आदमियों ஆசீர்வதிக்கப்படும்படி आशीष पाने के लिए இந்த தண்ணியில ஒரு புது அபிஷேகத்தை ये கட்டளையிடுகிறோம். तेल में नया இந்த எண்ணெயில शक्ति கட்ட रखते புது हो। அபிஷேகத்தை ये तेल को கட்டளையிடுகிறோம். हमें अभिषेक करते हैं। We bless it in the ये name of तेल को Jesus. यीशु मसीह के नाम से आशीष करते हैं। உம்முடைய ஜனங்கள் கொடுத்த காணிக்கையெல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதி. दिया हुआ बेंट को स्वीकार कर ஒரு आशीष करो। குடும்பமும் எந்த பண கஷ்டம் இல்லாதபடி एक காத்துக்கொள்ளும். परिवार भी पैसे के गड्ढे नहीं होना இயேசுவின் चाहिए। நாமத்தினாலே, यीशु मसीह के नाम से, இயேசுவின் यीशु நாமத்தினாலே मसीह के नाम से சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க सभी ஜெபிக்கிறோம். परिवारों का आशीष करने की प्रार्थना ஜீவனுள்ள करते हैं। பிதாவே, सर्वशक्ति प्रभु ஆமென். आमेन। நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. आमेन। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்றையும் மறவாதே। आमेन। परमेश्वर आपका आशीष करे।